உண்மையான இறைநம்பிக்கை என்பது வெறும் வழிபாடுகளில் மட்டும் இல்லை, அது நாம் மற்றவர்களிடம் காட்டும் குணங்களில்தான் வாழ்கிறது. நன்மதிப்பு மிக்க நம் நற்பண்புகளை வளர்க்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 உன்னத வழிகளை நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறாரோ அவர் நல்லதை பேசட்டும், இல்லையெனில் மௌனமாக இருக்கட்டும். நம்முடைய வார்த்தைகளுக்கு வாழ்வை உருவாக்கும் சக்தியும் உண்டு, அதை அழிக்கும் சக்தியும் உண்டு. வீண் விவாதங்களும் புறம் பேசுதலும் நம்மை சுற்றி நடக்கும் போது ஒரு முஃமின் தன் நாவை கட்டுப்படுத்துகிறான். நன்மையானதை பேச முடியாத போது மௌனமாக இருப்பதே அவன் செய்யும் சிறந்த இபாதத்தாக மாறிவிடுகிறது. யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறாரோ அவர் தன் பக்கத்து வீட்டுக்காரரை கண்ணியப்படுத்தட்டும். நமக்கு அருகில் வாழ்பவர்களுக்கு மார்க்கத்தில் மிக உன்னதமான உரிமை உண்டு. தன் அண்டை வீட்டான் பசியோடு இருக்கும்போது தான் மட்டும் வயிறார உண்பவன் உண்மையான இறைநம்பிக்கையாளன் ஆக முடியாது. அந்த உறவை மதித்து அவர்களுக்கு உதவுவது நம் கடமையாகும். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறாரோ அவர் தன் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். தேடி வரும் விருந்தினரை இன்முகத்தோடு வரவேற்பது இஸ்லாத்தின் மிக அழகான அடையாளம். அது நள்ளிரவாக இருந்தாலும் சரி, சலிப்படையாமல் நம்மிடம் இருக்கும் சிறந்த உணவை அளித்து அவர்களை கண்ணியமாக உபசரிப்பதே ஈமானின் வெளிப்பாடு. இந்த 3 குணங்களுமே நம் ஈமானின் உண்மையான அளவுகோலாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் இந்த உன்னத ஹதீஸை இமாம் புகாரி மற்றும் இமாம் முஸ்லிம் ஆகியோர் நமக்காக பதிவு செய்துள்ளனர். இந்த நற்பண்புகளை நம் வாழ்வில் கடைபிடிப்போம்.